உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கோல்டு ரேட் அதிகமாயிட்டே போகுது. இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்காமல் இருக்கிறதுனா. அதனால ட்ரம்ப் அதிரடியாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. ஃபெடரல் பேங்கினுடைய சேர்மன் விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. இது எதனால் அந்த டிசிஷன் எடுத்தாங்க? ஈரான் மீதான போர் அப்படிங்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை பெரிய அளவில் எழுப்பி கோல்டோட ரேட்டை ஏற்றிட்டாங்க. டாலர் குறைஞ்சிருங்கிற பயம். இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேவை ஏற்படாது என நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து அடுத்ததாக என்னுடைய பார்வை கியூபா மீது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இதனால் ஈரானை வச்சு மிரட்டினாங்க உலகத்தை. இப்போ எதற்காக கியூபாவை நோக்கி போயிட்டுருக்காங்க? ட்ரம்ப் செய்யக்கூடிய செயல்கள் ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் பாதிப்பதற்கான காரணம் என்ன? அமெரிக்க மக்களுக்கு கூடுதலாக ஒரு வரப்பிரசாதமாக ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன? அதுவும் நம்முடைய பாக்கெட்டை பதம் பார்க்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கான விடை தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூ IRIBயில் ஒளிபரப்பானது. அவருடைய ஃபோட்டோ கூட நான் காமிக்கிறேன். இப்போது அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ட்ரம்ப்பு 2 மணி நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதலை, B2 பாம் மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை போருடைய வெற்றி அப்படின்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட முடியாது. கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மாறாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அவரால் யூகிக்க முடியாது. அது வெறுமன 2 மணி நேர போராகவோ 1 மணி நேர போராகவோ நிச்சயமாக இருக்காது. அது அமெரிக்காவினுடைய பல்வேறு தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். அது இஸ்ரேல், மிடில் ஈஸ்டினுடைய US தளங்கள் இப்படி பறந்துபட்டதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ட்ரம்ப் தன்னை டிக்டேட்டர் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கார். ஆனால் அவர் யாரை பார்த்து இந்த சர்வாதிகாரி அப்படிங்கிற வார்த்தையை கற்றுக்கிட்டாரு? சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த வார்த்தை மேலே அவருக்கு ஏன் அவ்வளவு ஈர்ப்பு வந்தது அப்படிங்கிறத ஆஃப்டர் இன்டர்வியூ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் கொஸ்டின்லாம் முடித்ததுக்கு முன்னாடியோ இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியோ, இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு சீக்ரெட்டான ஒரு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய ஆடியோ ப்ளஸ் வீடியோ அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போது அதில் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமானது தான். நீங்கள் டிக்டேட்டராக இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால், எஸ் லைக் அ கிம் அப்படின்னு. அதாவது வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு அவருடைய நாட்டு மக்களுக்கு எப்படி சர்வாதிகாரி மாதிரி காட்சி தராரோ அது மாதிரி அமெரிக்க மக்கள் என்னை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஆசைப்படுவதாக அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. Are we close to seeing Mr. Kim here at the White House? Could happen. I mean, they talked about that yesterday with Mike Pompeo. Yeah, I think it's something that could happen. Yeah. Hey, he's the head of a country, and I mean, he is the strong head. Don't let anyone think anything different. Right. He speaks and his people sit up at attention. I want my people to do the same. ரஷ்யா கிட்ட இருந்து S-35 ரக போர் விமானம் ஈரானை நோக்கி வந்துருச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீனா கிட்ட இருந்து சரக்கு விமானங்களில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சேர்ந்துருச்சு. ஈரான் ரெடி தான் ரஷ்யா சீனாவின் உதவியோடு. ஆனால் அமெரிக்கா ரெடியா அப்படிங்கிற கேள்வி. அமெரிக்காவில் ஒரு டேபிள் போட்டு அதில் மீட்டிங்கில் உட்காந்து மிக முக்கியமான கருவூல செயலாளர்கள் இருந்து, இராணுவ தளபதியிலிருந்து, மார்க் ரூபியோவிலிருந்து, வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போது ட்ரம்ப் பேசி முடிச்சிட்டார். அதற்கு பிறகு JD வான்ஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. JD வான்ஸ், நீங்கள் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட், இங்கே நடந்த மீட்டிங் பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு JD வான்ஸ் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, சாணக்கியத்தனமான ஒரு பதில் தான். இல்லை நான் இங்கே காஃபி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வந்தேன், நான் அந்த வேலையை நான் பார்க்குறேன், முடிவுலாம் நீங்கள் எடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்போது அமெரிக்காவில் உங்களுக்கு அதிகபட்ச அதிகாரமும் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆளுமை திறனும் இருக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் இன்னமும் நீடிக்கிறார் அப்படிங்கிறது தான்
ஜேடி வேன்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹெக்தத் அப்படிங்கிற நபர் அவர் வந்து பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதே மீட்டிங்கில், இப்போது ஈரானை தாக்குவதற்கு எங்களுடைய கடற்படை தயாராக தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. JD, if you'd like to say something, you can. Would you like to really quickly? He is, after all, the Vice President of the United States. It's okay, sir. I'm here for the free coffee. I just say it's an honor to serve with this group, and we're doing a lot of good for the American people. We're very proud of it. Yeah, we're very proud of the country. We're very proud of you. Thank you very much, everybody. டெஹ்ரானில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டவுடனே, அதுவும் இரவு நேரத்தில் அந்த சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே அது வெடிப்பா இல்லை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியலை. வீடுகளை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா அப்பப்போது எர்த்குயிக்கும் ஏற்படும்ல, வீடுகளை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ப்ராட்டஸ்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இயல்பு நிலைங்கிறது ஈரானில் இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் போர் வெடிக்குமோ அப்படிங்கிற பயமும் மக்களுக்குள்ளே இருக்குது. காரணம் என்னென்னா, தண்ணி கூட இல்லை. இங்கே வெளியிலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஈரான் மக்கள் சிரமப்படுறாங்க. ப்ராட்டஸ்ட்டில் ஏகப்பட்ட மொசாட் உளவாளிகள் புகுந்துட்டாங்க. நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் உளவாளியா இல்லைன்னு தெரியாமலே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இஸ்ரேலுக்கு உளவாளியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு மக்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மக்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ரெண்டாவது, அவ்வப்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நிகழ்வுகள். 837 பேரை தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க. அதுவும் நிறையா பேர் அதில் மொசாட் உளவாளிகள், காட்டி கொடுத்தவங்க தான் அதிகமான பேருங்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே ஒரு சத்தம் ஒன்று கேட்கும்போது மக்கள் வந்து சங்கடப்படுவாங்க. அந்த சத்தம் கேட்டதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பட் இது என்ன சத்தம் அப்படிங்கிறது தெரியல. மேபி IRGC பயிற்சியாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே நெதன்யாகு அவர்கள் அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட் சொல்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசின விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 30 ஆண்டுகளாக அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ஈரான் போராடிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் அவங்கள உன்னிப்பாக கவனிக்கணும். அதே நேரத்தில் ஈரானால் 2 வார காலத்திற்குள் அணுகுண்டை தயாரித்து விட முடியும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட போட்டு கொடுக்குறாரு. சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறது? அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வித்தின் 2 டேஸில், அதாவது 48 ஹவர்ஸில் எங்களால் அணுகுண்டை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அதுக்கான ப்ராசஸை நாங்கள் இன்னும் தொடங்கலை, மார்க்கம் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க சில பேர். இன்னும் சில பேர் வந்து சொல்லக்கூடிய பேட்டியில் அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா ஈரான் மக்களுடைய நலனுக்காக அந்த காரியத்தை செய்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இது உலகம் அறிந்த உண்மை. அடுத்த வாரத்துக்குள்ள, ஏன் மேபி நாளைக்கே கூட ஃபெடரல் பேங்கினுடைய சேர்மன் பவல் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு இனிப்பான செய்தியை உலக மக்களுக்கே சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இனிமே கோல்டோடைய ரேட்டு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப்பினுடைய இந்த உத்தரவால் கோல்டோட ரேட்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பங்குச்சந்தை நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப குறையாது, ஓரளவு தான் குறையும். ஏறுனது 15,000 2 நாளில், இறங்குறது எவ்வளவு ரூபாயாக இருக்க போகுது, 300 ரூபாயா 400 ரூபாயா தான் இருக்க போகுது அப்படின்னு தான் கணிக்கிறாங்க. சரி, இந்த முடிவை ஏன் அவர் எடுத்தார் அப்படின்னு கேட்டால், உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல், டாலருடைய ரேட்டு கம்மியாகுது, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அறிவிப்பு, பங்குச்சந்தை நிபுணர்களுடைய எச்சரிக்கை, இது எல்லாமே காரணம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு $11,000 இருந்து $20,000 வரைக்கும் கூடுதல் பணம் மக்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நான் செய்ய போகிறேன், அந்த உத்தரவை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் நேற்று இரவு அவசரமாக இந்த பேட்டி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ பயம் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா டீடாலரைசேஷனுங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிடுச்சு, எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு US காங்கிரஸ்ட்ட அனுமதி $2,000 வரைக்கும் ஒரு மந்த்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்க தேவையில்லை. ஸோ அதை வந்து ட்ரம்ப்பே கவர்மெண்ட்டே டிசிஷன் எடுக்கலாம், அந்த உத்தரவை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, நீங்கள் பயப்படக்கூடிய விஷயம் ஃபெடரல் பேங்கினுடைய வரி விகிதம்ங்கிறது குறைக்கப்படாமல் இருக்கிறது தான். அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ நான் உருவாக்க போகிறேன், போஸ்டிங்கில் வேற ஒருத்தரை போட போகிறேன். அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர், அந்த சேர்மன் போஸ்டிங்க்கு பவலுக்கு பதிலாக வேற ஒருத்தர் யார் அப்படின்னு தேடி பார்த்தேன்.
அந்த வகையில் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பேர் ரிக் ரைடர் அப்படிங்கிற நபர் தான் சிக்கினார். இந்த ரிக் ரைடர் அப்படிங்கிற நபர் பிட்காயினு, அதற்கு பிறகு வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பெயர் பெற்ற ஒரு நபர். அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று நிர்வகித்து அதில் ஒரு பொது காயின் ஒன்று உருவாக்குறதுக்கு நான் எந்த காலத்துலையும் விட மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் உறுதியாக இருக்கார். அதனால் பிட்காயினுக்கான செயினையும் டிஜிட்டல் கரன்சியையும் இந்த டாலரை முன்வைத்து வாங்குவதற்கான எல்லா வேலையுமே இப்போ ட்ரம்ப் செய்ய தொடங்கியிருக்கார். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இனிமேல் பிட்காயின், டிஜிட்டல் கரன்சி, டாலர் வழியாக, அது ஸ்விஃப்ட் அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குல்ல, SWIFT, அந்த நெட்வொர்க்குள்ள டாலரை வச்சே இந்த டிஜிட்டல் கரன்சியை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய பிளான் ஒன்று ஃபெடரல் பேங்கினுடைய புதிய சேர்மன் மூலிமா செய்ய போகிறாருங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ கோல்ட் ரேட் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. Next week, I think sometime, Scott and Howard and everybody, we're going to be announcing the head of the Fed, who that will be. And it'll be a person that will, I think, do a good job. We're paying far too much interest in the Fed. The Fed rate's too high. ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த டேபிள் மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் வேற ஒரு ஈவெண்ட்டு, அதாவது நைட் ஆயிடுச்சு, நேற்று இரவு அமெரிக்காவில் இரவு, இப்போ நமக்கு பகல் தொடங்கிடுச்சு. அப்போ அந்த இரவு முடியக்கூடிய நேரத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவீங்களா மாட்டீங்களா, ஒட்டுமொத்த உலகமும் கேட்கக்கூடிய செய்தி அதுதான், அப்போ அதுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, துருக்கியில் இது தொடர்பாக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஃபாரின் மினிஸ்டர் போயிருக்காரு. துருக்கியினுடைய நிர்வாகிகளும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான தேவை தற்போது இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்போது இல்லை, ரைட்டா? அது மட்டும் இல்லை, நான் அவங்கக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய ரெண்டு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்று அணுகுண்டு தயாரிக்காதீங்க, இன்னொன்று மக்களை வந்து கொலை செய்யாதீங்க, தூக்கு தண்டனை செய்யாதீங்க. 837 பேரை வந்து நீங்கள் கொலை செஞ்சுருக்கீங்க, அது வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொன்னேன். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பட் இன்னொரு ப்ராசஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதை அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக போர் இருக்கும், அப்படி இல்லாட்டி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி சீனாவோடு வர்த்தகம் செய்யக்கூடிய வேலையை கனடா இப்போது ஒரு ஒப்பந்தம் மூலியமாக நிறைவேற்றியிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய பதில், ஆமாம், கனடா மட்டும் கிடையாது, இன்னொரு நாடாக இருக்கக்கூடிய யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் கூட சீனாவுக்கு போய் ஒப்பந்தம்லாம் போட்டு வந்திருக்காரு. இது வந்து அந்த 2 நாடுகளுக்குமே ஆபத்துன்னு தான் நினைக்கிறேன். சீனாவோட அவங்க வர்த்தகம் பண்ணுறது, ஒப்பந்தம் புதுப்பிச்சுக்கிறது, இது ரெண்டுமே அந்த 2 நாடுகளுக்கு ஆபத்தானது தான். சரி, அடுத்து உங்களுடைய டார்கெட் என்ன? அப்படி ஈரானில் தற்போது போர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அடுத்து உங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்டால் கியூபா அப்படிங்கிறாரு. என்னடா இது, மனுஷன் இப்படி விளையாடுறாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. சரி, கியூபா அப்படின்னு சொல்கிறீங்களே, எதனால் கியூபா மேலே போர் தொடுக்கிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினையும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. அந்த நாட்டுக்கு யாராவது ஆயில் விற்பனை செய்தால், எண்ணெய் விற்பனை செய்தால், அந்த நாட்டின் மீது எந்த நாடு வந்து விற்பனை செய்தோ அந்த நாட்டுக்கு கூடுதல் வரி விதிப்பேன். கியூபாவுக்கு யாரும் உதவக்கூடாது, எனக்கு கியூபா பிடிக்கல, அதனால் நான் கியூபா மீது ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் ஃபயர் ஒன்று நடத்த போகிறேன். நீங்கள் வந்து இப்போ அமேசான்லாம் வந்து லே அவுட் பண்ணாங்கல்ல, ஏஐ வந்துருச்சு, அதனால் அமேசானில் ஒரு 35,000 பீப்புள்ஸை வந்து லே அவுட் பண்ணாங்க. அது மாதிரி உலகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் அவருக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் வந்து தன்னுடைய நாடாகவே அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அதான் சொல்கிறேனே, ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு டிக்டேட்டர், அவர் ஒரு சர்வாதிகாரின்னு நினச்சிட்டார். அமெரிக்காவினுடைய சர்வாதிகாரி மட்டுமில்லை, உலகத்தினுடைய நாட்டாமைச்சாருக்கே நான் தான் சர்வாதிகாரின்னு நினச்சதுனுடைய விளைவு தான் இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். பட் கியூபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை 1960 சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சுகர் ஆலைகள் அதிகமான அளவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இப்போது படித்தவங்களும் அதிகமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆயில் விற்பனை மற்ற நாடுகள் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கியூபாவால் முடியும். கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளை ட்ரம்ப்புக்கு பிடிக்காது, கம்யூனிஸ்டுகளையும் பிடிக்காது. நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதில் ஈரானுடைய மிக முக்கியமான உச்சத்தலைவர் கமினி அவர்கள் அரெஸ்ட் பண்ண போவது மாதிரியான ஒரு இமேஜ் வந்து என்னோட வீடியோ எடிட்டர் போட்டிருந்தாங்க. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அதை நான் ஓகே பண்ணேன். பட் அந்த தம்ப்நெயிலை மட்டுமே பார்த்துட்டு
உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஈரான் வந்து தோத்துடுச்சு அப்படின்னு நான் சொன்னதாகவும் 12 நாள் போரில் வந்து ஈரான் தோத்துடுச்சு அப்படின்னு நான் சொன்னதாகவும் பெரிய அளவிலான வதந்தியை கிளப்புனீங்க. யாருமே வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்காம கடைசியாக அதில் நான் ஒரு டயலாக் வேற சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காம நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அது பார்க்க கொஞ்சம் வேதனையாகவும் இல்லை. என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. பட் இங்கே நான் கிடைக்கக்கூடிய தகவல்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மனசில் இருந்து அப்படிங்கிறது சில விஷயங்களில் மட்டும் வரும். நிறையா இடங்களில் என்னுடைய புத்திக்குள்ளே என்ன ஓடும் அப்படின்னா, செய்தியை மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர்த்துடணும், இதில் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல 90% ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அதுதான் பிரசாத் சிக்னேச்சர். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.